லிட்டில் பியர் கிச்சனுக்கு வரவேற்கின்றோம். இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாங்கள் புளி சாதம் செய்ய போகிறோம். புளி சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இதில் கடுகு இருக்கு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், செத்தல் மிளகாய் கொஞ்சம் வச்சிருக்கிறேன், மஞ்சள் 1 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, வெல்லம் ஒரு 1 டீஸ்பூன். அது கொஞ்சம் போடுறத தேவையான நீங்கள் போடலாம். அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி நான் வெல்லம் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி யூஸ் பண்ணாமல் விடலாம். இதில் இருக்குது கறி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போடலாம். அடுத்தது இருக்குது பெருங்காயம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, வெங்காயம் 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் புளிச்சாதம் வச்சு யூஸ் பண்ணுறேன்னா வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது. வெங்காயம் போட்டால் புளிச்சாதம் பழுதாகிடும். நாங்கள் உடனே சாப்பிட்றபடியாக வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கும். நல்ல வெங்காயம் போட்டுறேன். இதில் புளி இருக்குது 100 கிராம். அதை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி நல்லா பேஸ்ட்டாக்கி வச்சுருக்கிறேன். பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் கச்சான் இருக்குது, ரோஸ்ட் பண்ண கச்சான். அது ஒரு 1 கப் அளவு இருக்குது. இப்போ நாங்கள் எங்களோட புளிச்சாதம் செய்கிறதுக்கு ஒரு பவுடர் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான சாமான்களை பார்ப்போம். இதில் இருக்குது மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சின்ன சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், எள்ளு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1 டீஸ்பூன், மட்டும் கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நாங்கள் தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் ஆக்கிட்டு ஒரு ஏர் டைட்டாக போன பாட்டிலில் போட்டு நாங்கள் மூடி வச்சோம்னா ஒரு 1 மந்த்துக்கு இருக்கும். அதை நாங்கள் அப்பப்போ புளிச்சாதம் செய்யக்குள்ள யூஸ் பண்ணலாம். அதை விட சாம்பாருக்கும் இந்த பவுடரை யூஸ் பண்ணலாம். மிளகா ரோஸ்ட் பண்ணுவோம். பாருங்க, மிளகு சுட்டுட்டுது. கொஞ்சம் சுட்டா சரி, கணக்காக கருகக்கூடாது. கருகினா அந்த பவுடர் கசக்கும். சின்ன சீரகத்தை ரோஸ்ட் பண்ணுவோம். ஒரு மணம் வந்தோன்னு எடுத்துடுறது. எள்ளை சூடாக்குவோம். ஒருக்கா சுட்டா சரி, அவ்வளோதான். இப்போ கடலை பருப்பு ரோஸ்ட் பண்ணுவோம். வெந்தயத்தை ரோஸ்ட் பண்ணுவோம். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் தனியாக தான் ரோஸ்ட் பண்ணணும். ஏனெண்டா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான குக்கிங் டைம் இருக்குது. ஒரே அடியாக போட்டு ரோஸ்ட் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒன்று கருகிடும். கடைசியாக பெருஞ்சீரகம். அப்படியே பொன்னிறத்தில் வரணும் பெருஞ்சீரகம். இப்போ பாருங்க, பொன்னிறமாக வந்துட்டுது. இதுக்குள்ள நாங்கள் கருவேப்பிலையே போட்டு ரோஸ்ட் பண்ணுவோம். நல்லா கழுவி வச்சிருக்கிற கருவேப்பிலை இந்த ஈரம் பூவும் மட்டும் ரோஸ்ட் பண்ணணும். இதுக்குள்ள நாங்கள் பெருங்காயத்தையும் போடுவோம்.
இது நல்லா ஆற விட்டுட்டு பவுடர் ஆக்குவோம். இப்போ பாருங்க எங்களோட பவுடர் நல்லா ரெடி ஆகிடுது. இது தண்ணி படாமல் நல்ல ஏர் டைட்டான பாட்டிலில் போட்டு மூடி இறுக்கி வச்சா 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணலாம். இதில் நான் பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ரைஸ் யூஸ் பண்ணலாம். புளி சாதம் செய்கிறதுக்கு இப்போ நாங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, எண்ணெய் சுட்டோன்னா கடுகு போடுவோம். ஓகே, எங்களோட கடுகு வெடிக்குது. கடுகு வெடிச்சோன்னா உளுத்த பருப்பு, உளுத்த பருப்பும் பொரிஞ்ச பிறகு நாங்கள் வெங்காயத்தை சேர்ப்போம். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வர மட்டும் நல்லா பொரியும் மட்டும் பொரிக்க போகிறோம். ஓகே, இந்த ஸ்டேஜில் நாங்கள் கச்சான் ஆட் பண்ணுவோம். கச்சா நல்லா பொரிஞ்சிட்டு நான் பெருங்காயம் போடுறேன். அதோட இனி கருவேப்பிலை, இப்போ நாங்கள் இதில் புளி ஆட் பண்ணுவோம். கரைச்சி வச்சதுக்கு நான் மஞ்சள் தூள் போடுறேன், கறி மிளகாய்த்தூள் போடுறேன், அதோட தனி மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, இதை நாங்கள் மூடி ஒரு 5 மினிட்ஸ் அவிய விடுவோம். பாருங்க, நான் இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இப்படி எண்ணெய் பிறக்கும் மட்டும் அதோட தூளோட பச்சை வாசனை போகும் மட்டும் நல்லா அவிய விட்டுருக்குறேன். நாங்கள் அரைச்சி வச்ச பவுடரில் நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இந்த மசாலாட காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெல்லம் சேர்க்குறேன். பாருங்கள், எங்களோட பேஸ்ட் ரெடி ஆகிடுது. இதுக்குள்ள நாங்கள் எங்களோட ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுவோம். பாருங்க, இந்த ரைஸ் உடையாமல் இருக்கணும். நான் ரைஸை ஃபுல்லாக குக் பண்ணல, ஒரு 90% தான் குக் பண்ணுறது. இல்லாட்டி ஃபுல்லாக குக் பண்ணால் அப்படி கிண்டைக்குள்ள உடைஞ்சிடும். இப்போ எங்கட புளி சாதம் ரெடி ஆகிட்டு.
ஓகே வியூவர்ஸ், எல்லாத்தையும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸுக்குள்ளே போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.